வணக்கம் தரன். அப்போ நாங்கள் முக்கியமாக ஒரு சில விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் யார் மீதும் விமர்சனங்களை எமக்கு வைக்க வேண்டும் என்ற அவசியம் எமக்கு அல்ல. ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளுக்காக உயிர்களையும் உடலங்களையும் தந்தவர்களினுடைய கனவுகள் இங்கே நிலுவையில் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு சில விடயங்களை உண்மையாகவே எமக்குள் என்ன நடக்கிறது என்பதை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த காணொளியை நீங்கள் அனுப்பியிருக்கின்ற விடயங்களில் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் பாராளுமன்றத்தில் நேரங்களை கடத்துகின்றார்கள், காலங்களை கடத்துகின்றார்கள். தனக்காக 19 வழக்கு போட்டிருக்கின்றார்கள். தனக்கு நெஞ்சில் தனக்கு சூடு வாங்குவதற்கு தயாராக இருக்குது என்றார்கள். இதெல்லாம் என்ன ஒரு அநாகரிகமான செயலை இந்த ஊடகங்கள் தாங்கிக் கொண்டு நிற்பது என்பது தான் ஒரு வேடிக்கையான விடயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தேசியவாதிகள் அதை தெளிவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த பாராளுமன்றத்தில் எதை முதலில் நாங்கள் பேச வேண்டும்? ஒரு மாவீரர்களினுடைய பெற்றோர்களினுடைய அந்த மனக்குமுறல்கள், அதேபோல் கையளிக்கப்பெற்ற ஒரு போராளியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்போ இப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எங்கள் மக்கள் மீது இனஅழிப்பு செய்த விடயங்களை அந்த பாராளுமன்றங்களில் உரையாற்ற வேண்டும். அப்போ ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு செல்பவர்களுக்கு அது பலமாக இருக்கும். அப்போ என்ன உரையாற்றி இருக்க வேண்டும்? எங்களினுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த படையணியிடம் கையளித்தார்கள், ஏன் இதற்கு நீங்கள் பொறுப்பு கூறவில்லை? இத்தனை காலங்களாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்னும் ஒரு பதில் சொல்லவில்லை, ஒரு வீட்டு திட்டங்களை அமைத்து கொடுக்கவில்லை, ஒரு கல்வி சார்ந்து அந்த கல்வியை பெற்று தகமையோடு இருப்பவர்களுக்கு பட்டங்களை கொடுத்த நீங்கள் ஒரு இடங்களை கொடுக்கவில்லை, பணியாற்றுவதற்கென்ற விடயங்களை கொண்டு வர இவர்கள் தன் வசம் பாடுகின்றார்கள். தன் பெருமை பாடி, தனக்கு 19 வழக்குகள் இருக்கின்றால், உனக்கு வழக்கு நீ மக்களுக்காக தியாகம் செய்ய போய் உனக்கு வழக்கு அல்ல, நீ செய்த பொய்களும் திருவுதாளங்களும், நீ எங்களுடைய மண்ணும் மக்களுமாக வாழ்ந்தவர்களை அவமானப்படுத்திய விடயங்களுக்காக இவர்களுக்கு வழக்கு இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே மண்ணும் மக்களோடும் வாழ்ந்தவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவர்கள் தங்களுடைய காலங்களை நேரங்களையும் எங்களுடைய மண்ணுக்காக செலவழித்தவர்கள். அப்போ அவர்கள் மேல் பொய்யான வழக்குகள், எந்த ஆதாரங்களும் இவரிடம் இல்லாமல் டெலிஃபோனை மட்டும் எடுத்துக்கொண்டு முகநூல் ஊடகங்களில் போட்டதும் அதை காவிக்கொண்டு திரிகின்ற இந்த ஊடகங்கள் தான் இதற்குள் இருக்கிற உண்மை விடயங்கள் என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு புரிய போவதில்லை. எதை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும், எதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கடத்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் எங்களுடைய இனத்தினுடைய அலங்கோலமாகவே நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இது ஒரு அயோக்கியத்தனம். அந்த நேரத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒரு தனி மனித தாக்குதலை தாக்குவதும், அவர்களுடைய விடயங்கள் அத்தனையுமே ஒரு முகத்திரையை கிழித்தறிய வேண்டிய தருணம் தான் தமிழர்கள் இருக்கின்றீர்கள். இது இப்படித்தான் ஒரு பிரச்சனை எப்படி நடந்தது என்றால், இன்று இந்த அவர் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் மேல் இவர்களுக்கு ஒரு குற்றங்களை வைக்கிறது போல் இங்கே ஒரு விடயம் நடந்தது. எப்படி என்றால், இந்த கையளிக்க பெற்றவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இந்த 2 விடயங்கள் இருக்கிறது. இந்த 2 விடயங்களிலும் கையளிக்க பெற்றவர்களினுடைய விவரங்கள் என்பதும் கையளிக்க பெற்றவர்களுடைய சாட்சியங்கள் என்பதும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் மிக இறுக்கமாக இருக்கிறது. அது உலகத்தினுடைய ஐக்கிய நாடுகளுக்குள் வேலை செய்கின்ற மனிதநேய செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் இந்த படையணியிடம் கையளிக்க பெற்றது என்ற அந்த உறுதி வாக்குகளையும் ஆதாரங்களையும் திரட்டி அது ஒரு மிக வலுவாக இருந்து அது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு மிக பெரும் ஒரு வரவேற்போடு இலங்கையில் வருகின்ற இலங்கைக்குரிய வெளிநாட்டு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய பொறுப்பு கூறும் அந்த குழுவினர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு பதில் சொல்லாமல் தவித்து நின்ற ஒரு காலம் இருந்தது. அப்ப இதை முறுகடிக்க வேண்டும் என்பது போன்று, அர்ச்சுனா போன்று இதை முறுகடிக்க வேண்டும் என்று அன்று இந்த சகோதரர் எழில் அவர்களினுடைய துணைவியார் அவர்களை, ஆனந்தி சசிதரன் அவர்களை ஓரம் கட்டினார்கள். அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சாட்சியங்களை அளித்து அதற்கு பிறகு அவர்களை ஐக்கிய நாடுகள் எடுக்காமல் அவர் அங்கே இருந்த பதவிகளையும்
அவரிடமிருந்து பறித்தார்கள். அப்போ இதெல்லாம் நம்முடைய இனத்தினுடைய அபிலாசைகளை துடைக்கின்ற விடயமாகவே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் இதற்குள் என்ன விடயங்கள் இருக்கிறது, ஏன் இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய ஒரு கையளிக்கப்பட்டவர்கள் வேறு, காணாமலாக்கப்பட்டவர்கள். அப்போ உலகத்தில் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நாள் இருக்கிறது, ஒரு டே, அதாவது அந்த காணாமலாக்கப்பட்டவர் நேஷனல் டே இருக்கிறது. அப்போ அதற்குள் இதை கொண்டு செருக வேண்டும் என்று சிங்கள தேசம் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழர்களும் இதற்குள் உள்ளார்கள். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், இது வேண்டாம், இது ஓஎம்பி என்ற ஒரு அமைப்பு எங்களுக்குள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது என்ன செய்தால் என்றால், உடனே எம்மவர்களே, சிங்களவர்கள் கிடையாது, எம்மவரே போய் அங்கே சொல்லி எமக்கு அது மிக பெரும் பிரச்சனையாக பெரிய நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் குடும்பம். அப்போ எமக்குள் இருந்து தான் கருவறுக்கின்றார்கள். அப்போ அந்த நேரம் அந்த அமைப்புகள் இப்போ உங்களுக்கு தெரியும், சிஓஏ என்று ஒன்று இருக்குது, டிஎம்எஸ் என்று ஒன்று இருக்குது, அதே போன்று ஹெச்ஆர்சி என்று ஒன்று இருக்குது, அதே போல் ஐசிஆர்சி என்று ஒன்று இருக்குது, அதே போல் எம்என்ஐஆர் என்று ஒன்று இருக்குது. அதற்குள்ளே தான் இந்த ஓஎம்பி என்று ஒன்று வருகிறது. அதற்கு பிறகு யூஎன்டிபி என்று ஒன்று இருக்குது, அதில் இன்னும் ஒன்று இருக்குது, பிடிஏ என்று ஒன்று இருக்குது, அதை விட இன்னும் ஒன்று இருக்குது பிஎஸ்யூ என்று ஒன்று இருக்குது, அதை விட இன்னும் ஒன்று இருக்குது எஸ்சிஆர்எம் என்று. இப்படி பல அமைப்புகள் ஊடாகத்தான் ஒவ்வொரு மனிதநேய செயற்பாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபைகளும் உலக நாடுகளுக்குள்ளும் இருக்கிறது. அப்போ நாங்கள் சொன்னாங்களே என்றால், இந்த ஓஎம்பி என்றதை இங்கே கொண்டு வராங்க. அது உலக நாடுகள் இருக்கலாம், 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போர், அதுகளில் இருக்கிறபடியாக அது இருக்கட்டும். ஆனால் இலங்கையின் வடக்கு கிழக்கு வாழ்கிற ஒரு ஈழத்தமிழர்களுக்கு இந்த அமைப்பு வேண்டாம், ஓஎம்பி வேண்டாம் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி அந்த சொன்னோன்னு தான் எல்லாருமா எங்களுக்கு மிக பெரும் அழுத்தங்களை தந்துச்சு. நம்ம அந்த அழுத்தத்திலிருந்து நாங்கள் மௌனமாக்கப்பட்டோம். இதுதான் அந்த எலெக்ஷன் துடைத்து. அதைத்தான் இன்றைக்கு அர்ச்சுனா போன்றவர்கள் பாராளுமன்றத்திலேருந்து செய்து கொண்டிருக்கார்கள். அப்போ இப்படி சசிதரன் அவர்களினுடைய துணைவியார் போன்றவர்கள் எப்படி கலைந்தெறியப்பட்டார்களோ இதெல்லாம் ஒரு நடவடிக்கை. அதே போல்தான் எங்களுடைய மண்ணில் இருந்து கொண்டு பல நீதித்துறையை சரியாக பின்பற்றி கொண்டு உலக தேசத்தில் வருகின்ற வெளிநாட்டு தூரவங்களுக்கு ஒவ்வொரு மடல்களாக ஒரு விடயங்களை சரியாக நிறுவி கையளிக்கப்பட்டது இதுதான், காணாமலாக்கப்பட்டது இதுதான் என்ற விடயங்கள் எல்லாம் கொடுத்தோட அவர்களையும் துடைத்தெறிந்தார்கள். இது ஒரு இலட்சிய துடைப்போடு நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் என்றால் இது குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது எங்கே தோற்கடிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வலுவுகளை குறைக்கின்ற விடயம். அப்போ கையளித்தோம் என்று சொல்லுகின்றது ஒருவர் மேல் நேரடியாக இவரிடம் கொடுத்தோம் என்ற உண்மையை சொல்லுவது. அதை தாங்கி நிற்கின்ற உலக தேசத்தில் இருக்கிற புத்திஜீவிகளும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற நீதிமன்றங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ காணாமலாக்கப்பட்டவர்கள் என்றால் அதற்கு வலுவே இல்லை. அது உலக தேசம் எங்கும் இருக்கின்ற ஒரு விடயம், அது இறுதி போரின் ஒரு விடயம். அப்போ காணாமலாக்கப்பட்ட ஒரு அமைப்பையும் கையளிக்கப்பட்ட ஒரு அமைப்பையும் கொண்டு வரணுன்ற அந்த பேர் என்ன இருக்கிறது என்றால் மிஸ்பெர்சனல் என்று தான் இருக்குது. அப்போ அதே போன்றுதான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்க கூடாது என்று அன்று முறையிட்டு வாதாடி அதற்குரிய அத்தனை விடயங்களும் என்னிடம் இருக்கிறது. இதெல்லாம் அப்படி செய்யாதீங்கன்னு சொன்ன விடயங்கள். அப்போ அதற்கும் அவர்கள் கேட்காமல் இப்படி அர்ச்சுனா போன்றுதான் அவர்களும் செய்து கொண்டு நின்றார்கள். எம்மவரே அது தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு அது ஒரு பலம் அல்ல, கையளிக்க பெற்றவர்களுக்கு ஒரு பலமே கிடையாது. சும்மா ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று சொல்லுவார்கள், அதற்கு சொல்லுங்கள் இதற்கு சொல்லுங்கள் என்று. முழுக்க இவர்கள் இனத்தை கருவறுக்கின்ற விடயங்களை உலக தேசம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், ஒரு பாராளுமன்றத்தில் கிடைக்கப்படுகின்ற நேரத்தை மக்களுக்காக சரியாக பயன்படுத்துங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு ஒன்றுமே இல்லை. இதற்குள் இருக்கின்ற உண்மை விடயங்கள் என்ன என்பதை பார்க்கணும். அப்போ கையளிக்க பெற்றவர்களினுடைய விவரங்களை கொடுக்கின்றார்கள். 83ஆம் ஆண்டிலிருந்தே அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் வருகிறது. அதாவது மிஸ்பெர்சனல் அதுக்குள்ளே கையளிக்க பெற்றவர்களை தவிர்த்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் 83ஆம் ஆண்டில் இருக்கிறது. அப்போ 83ஆம் ஆண்டில் இருந்து இறுதி தருணம் வரைக்கும் அதை கொண்டு வருகின்ற போது நாங்கள் இந்த இறுதி தருணத்தில் இருக்கின்ற போர்க்குற்றத்தை மெதுவாக கலைந்தறிவது, அந்த நடவடிக்கைகளை நீங்கள் புரியணும். இதைத்தான் நான் சொல்கிறோம், உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, அந்த நடவடிக்கைகள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பது கதை. அப்போ கையளிக்க பெற்றார்கள் என்கின்ற அந்த ஒரு வசனத்தில் இருக்கின்ற சாட்சியங்கள், ஆனந்தி சசிதரன் அவர்களை போன்ற இன்னும் பலருடைய சாட்சியங்களும் மிக தெளிவாக இருந்த சாட்சியங்களை அடித்து நொறுக்கினார்கள்.
இன்று கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த ஓஎம்பி என்ற இந்த காணாமலாக்கப்பட்டது மிஸ் பெசன் அப்படி என்கின்ற ஒரு தலைப்பு தான் அது அங்கே உலக தேசத்திலே இருக்கின்ற விடயம். அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் புத்திஜீவிகள் பேசாமல் இப்படியே இருந்தீர்கள் என்றால் இந்த கூழ்முட்டை அர்ச்சுனா போன்றவர்களின் செவிகளை இவர்கள் போட்டுக்கொண்டு இதற்குள் என்ன இருக்கிறது என்றால் முதலொரு பாராளுமன்றத்தில் எதை பேச வேண்டும் என்ற ஒரு நாகரிகம் இருக்கிறது. அதே இல்லாத ஒரு மிக பெரும் ஒரு அவமான சின்னமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அவர் சத்தியமூர்த்தி என்பவருக்கு இவருக்கும் இருக்கின்ற வேறு பிரச்சனைகளுக்குள் இதை கொண்டு வரல. இவர்கள் பழி வாங்குகின்றார்கள். சத்தியமூர்த்தியை சிங்கள தேசம் பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்ற போதே பல நடவடிக்கை செய்தவர்கள். தமிழ் மக்கள் மத்தியிலும் அவரை ஒரு அவமான சின்னமாக காட்ட வேண்டும் என்று நினைத்த போது நாங்கள் அதற்குள் நின்று இல்லை இது தவறு இவர்கள் காட்ட நினைக்கின்றார்கள் என்று அன்றைய சிங்களவர்களுடைய முகத்திரையை மூடி மறைத்த நாங்கள். இவர் இன்று சத்தியமூர்த்தி அவர்களுடைய தியாகங்களை பற்றி இவர்களுக்கு தெரிய போவதுமல்ல, இன்று இருக்கின்ற இந்த ஊடகங்களுக்கு தெரிய போவதுமல்ல, அல்லது இன்று இருக்கின்ற எங்களுடைய இளையோர்களுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய கல்வியையும் நேரத்தையும் காலத்தையும் எங்களுடைய இனத்திற்காக செலவழிக்கிறான்னு சொன்னால் அதன் செலவழித்தவன் நீ எல்லாம் எங்கே போன? நீ சண்டை அடக்கின்ற போது ஓடி போய் சிங்களவனின் மூளைக்குள் இருந்து கொண்டு ஓடி ஒழித்த நீர் எல்லாம் இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்தில் உன்னுடைய என்ன படி வேண்டுவேன் இது என்றால் இது என்ன கதைக்கிறார்? இதை நீ சிங்களத்தில் சொல்லிப்பார் அல்லது ஒரு நல்ல விடயத்துக்காக சொல்லிப்பார். நீ கையளிக்க பெற்றவர்களினுடைய விடயத்துக்கு நீ பதில் சொல்லாட்டி என்னை சுடு நிற்கிறதும் நீ அங்கே தூக்கு போடுவன்னு சொல்கிறதும் மக்களுடைய பிரச்சனையை இது நிற்பது இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை உனக்கு வைக்கின்ற பொறிமுறைக்குள் நீ அதை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்பது ஒரு கடமை. இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க. இந்த கூழ்முட்டை சனத்துக்கு என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கு சனத்துக்கு இந்த மண் மக்களுக்குமாக தங்களுடைய தியாகங்கள் தங்களுடைய உடல்களை தியாகம் செய்த முன்னாள் போராளிகளை நிறுத்துங்கள் அந்த பாராளுமன்றத்தில் சொன்ன நாங்கள் இதுக்கு தான் அவர்கள் என்ன வாதாடிப்பா இதைத்தான் வாதாடிப்பார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் கையளிக்க பெற்றவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் நச்சு குண்டுகளை அடித்தவர்கள் அந்த நச்சு குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எரிகுண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தடை செய்ய செல்லுகளால் தங்கள் உடல்களை இழந்தவர்கள் என்று இதுகளை பற்றி பேசியிருப்பார்கள். இந்த கூழ்முட்டைத்தனமான இந்த ஊடகங்களும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய இனத்தினுடைய அபிலாசைகளை அழித்தறிகிறார்கள், இலட்சியத்தை தொலைத்தறிகிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்போம். எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் இதற்காக நாங்கள் உண்மைகளையும் நேர்மைகளையும் கொண்டு வர வேண்டும். எங்களுக்குள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இலட்சியம் தொடைத்தல் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதோடு இப்படியான இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கூழ்முட்டைத்தனமான இந்த தலைப்புகளை போட்டு இந்த ஊடகங்களில் சம்பாதிக்கின்ற மிக கேவலமான ஈனப்பிறவிகளை வன்மையாக இந்த இடத்தில் நாங்கள் கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.